வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாஜக தான். பிரதமர் நரேந்திர மோடி தான் இன்னும் 40-50 வருஷத்துக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பாரு. பாஜகவுக்கோ பிரதமர் நரேந்திர மோடிக்கோ எண்டு காடே கிடையாதுன்னு பல்வேறு சங்கிகள் புளிப்பு காட்டுறதை நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் வெறும் ஜும்லா தான், புளிப்பு தான், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 2024 தேர்தலில் பாஜக இவங்க விடுற பில்டப் மாதிரி எதையும் பண்ண போறது கிடையாதுன்னு பல அறிஞர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பரக்கல பிரபாகர் எடுத்துக்கலாம். ஒரு பொருளாதார அறிஞர், அவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர், அவர் சொல்லியிருந்தாரு. யோகேந்திர யாதவ் ஒரு தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய ஒரு நபர், ஒரு செஃபாலஜிஸ்ட், அவரும் சொல்லியிருந்தாரு பாஜக சொல்ற மாதிரியான எதுவும் இந்த தேர்தலில் நடக்க போறது கிடையாது அப்படின்றது அவர் தெரிவிச்சிருந்தாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் சமசும் இதை முன்வைத்திருந்தார். இப்படி பல அறிஞர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில என் ராம் அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. அந்த கருத்து என்ன, இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அவங்களுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்துல. அது என்ன அப்படின்னா, இஸ் த இந்தியன் எலெக்ஷன் டர்னிங் the stock markets, the benchmark indices, among other indicators, certainly suggest that it is turning. Is India bloc not quite an alliance, but a strategic political arrangement with built-in internal contradictions that has some of the attributes of an alliance in states where the constituents are not arrayed against each other, delivering significantly better than predicted by the opinion polls. This brings to mind Winston Churchill's famous observation to a senior British general at the end of the Second World War: there is only one thing worse than fighting with allies, and that is fighting without them. வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய ஒரு கோட்டோட என்ராம் அவர்கள் அந்த ட்வீட்டை முடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, காட்சிகள் மாறுதா, இன்னைக்கு இந்தியா கூட்டணி பக்கம் அலை திரும்புகிறதா, எதிர்பார்த்தபடி பாஜக ப்ரொஜெக்ட் பண்ண நம்பர்ஸ், பாஜக ப்ரொஜெக்ட் பண்ண ஃபிகர்ஸ் எதுவும் எட்டப்படல. இந்த அலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அலை பாஜகவுக்கு எதிராக, காங்கிரஸ்க்கு ஆதரவாக, குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக திரும்புகிறதா? டெஃபினட்டா திரும்புது. அதற்கான இண்டிகேட்டர்ஸ், குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் முக்கியமான இண்டிகேட்டர்ஸா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது பாஜக பக்கம் அவருடைய ஆதரவு இல்லாம போயிருக்கு, அது காங்கிரஸ்க்கு மாறுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணியினுடைய ரோல், அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குது இந்த வெற்றிக்கு, காங்கிரஸினுடைய வெற்றிக்கு, இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய பங்காக இருக்க போகுது. அதனால இப்போ இன் ஜெனரல் அலை மாறுது. அது காங்கிரஸ்க்கு ஆதரவாக, ராகுலுக்கு ஆதரவாக, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய மனநிலை இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் அலையில மோடி அலை அப்படின்ற ஒன்னும், மோடிக்கு சர்க்கார், மோடிக்கு கேரண்டி, சப்கா சாத் சப்கா விகாஸ், இது எதுவுமே கிடையாது. இது எல்லாம் வேறொரு பக்கம் மாறுது அப்படின்றது ராமினுடைய கூற்றாக இருக்கு. அண்ட் இதுல ரொம்ப வெளிப்படையாக, நேரடியாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு பாஜக என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க, பாஜகன்ற கட்சி இன்னைக்கு எப்படி இந்த தேர்தலை அணுகுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு வேவ் அப்படின்றது இந்தியா அலையன்ஸ்க்கு ஆதரவாக இருக்கு, அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குன்றத இப்போ ரொம்ப நார்மலா ஒரு அரசியல் பற்றி எந்த பெரிய புரிதலும் இல்லாம இன்னைக்கு கரண்டா நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்தாலும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதமே பிரதமர் ஒரு முக்கியமான முழக்கத்தை முன் வச்சிருந்தாரு. 400+ இடங்களை பாஜக பிடிக்க போகுது, 370+ இடங்களை பாஜகவே பிடிக்கும், 30 இடங்களை என்டிஏ கூட்டணி பெறும், 4 இடங்களை நம்ம பிடிக்கிறோம், எதிர்கட்சிகளுக்கு இனிமே ஆப்போசிட்ல உட்கார மாட்டாங்க, கேலரியில போய் உட்காந்துருப்பாங்க, பார்வையாளர்கள் மாடத்துல தான் எதிர்கட்சிகள் உட்கார்ந்துருப்பாங்க, நமக்கு என்கார்டே கிடையாது, 400+ இடங்களை பிடிச்சு அறுதி பெரும்பான்மையோட மீண்டும் ஆட்சியை பிடிக்க போறது பாஜக தான் அப்படின்றத நாடாளுமன்றத்திலேயே அறிவிச்சிருந்தாரு. அது பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்குது. கட் பண்ணி இன்னைக்கு மே 10ஆம் தேதி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தா அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தேர்தல் அப்படின்றது நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், ஜிகாதிக்கா இல்ல விகாஸ்கா, எதுக்கு உங்களுடைய வாக்குன்றதை இன்னைக்கு அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. இப்ப யார் கூட கம்பேர் பண்றாரு, இன்னைக்கு ஒரு விஸ்வகுரு, இன்னைக்கு 56 இன்ச்சு விஸ்வகுரு, உலகிலேயே மிகப்பெரிய தலைவர், உலக நாடுகளே அதிருது, கலங்குது, ட்ரம்பே தெரிக்கிறாரு, அமெரிக்காவே பார்த்து பயப்படுறாரு, பைடன் சதறாருன்னு சொல்லக்கூடிய தலைவரை யார் கூட ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக ஒரு தலைவராகவே அங்கீகரிக்காமல் அவர் ஒரு பப்பு, அவர் ஒரு இளவரசர், அவருக்கு எதுவுமே தெரியாது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஒரு வாரிசுகளை வந்தக்கூடிய ஒரு தலைவர், அவர் கஷ்டமா என்னன்னு தெரியாது, மழை வெயில்னா என்னன்னு தெரியாது, ஒரு சொகுசாக வாழ்ந்த பார்ட்டி, அவரெல்லாம் நான் ஈக்குவலா கூட கம்பேர் பண்ண மாட்டேன்னு இத்தனை ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருந்த ராகுல் காந்தி கூட இன்னைக்கு அமித்ஷா ஒப்பிட்டு இருக்காரு. இன்னும் இந்தியா அலையன்ஸே ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் எந்த இடத்துலையும் அறிவிக்கல, இந்தியா அலையன்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் அறிவிக்கல. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் இவர் எல்லா இடத்துலயும் அப்படி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாருமே சொல்லி ஒத்துக்கிட்டாங்களா ராகுல் தான் அடுத்த பிரதமராக வரப்போறாரு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதை வைத்து கூட பாஜக மிகப்பெரிய பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தலையில்லாத ஒரு முண்டமாக நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லைன்னு கலாய்த்துட்டு இருந்த பாஜகவே இன்னைக்கு ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் தான் சண்டை அப்படின்றதை அவர்களே அங்கீகரிக்கிறாங்கன்னா அப்போ அவருடைய பயம் என்னவா இருக்குன்றது இதுலயே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கு எதிரிகளே கிடையாது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாதுன்ற
லெவல்ல கர்ஜித்துட்டு இருந்த பாஜக இன்னைக்கு ராகுலுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தான் போட்டின்னு இன்னைக்கு அமித்ஷா, ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஆலை பிரதமரினுடைய, அவரே வந்து சொல்றாரு அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்க. காங்கிரசினுடைய வளர்ச்சி, இந்த அலை வந்து யாருக்கு ஃபேவராக இருக்குன்றது ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக இன்னைக்கு வந்து அவங்க வாயாலே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய இந்த டெஸ்பரேஷன், பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய அந்த டெஸ்பரேஷன், முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனேயே இஸ்லாமிய வெறுப்பை வந்து கையில் எடுக்கிறாரு. அவங்க வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்றாரு, உங்களுடைய தாலியை அறுக்க போறாங்கன்னு சொல்றாரு, உங்களுடைய தானியத்தை திருடி கொடுக்க போறாங்க, ஷெட்யூல் ட்ரைப் இருக்கக்கூடிய தானியங்களை பறிச்சு இஸ்லாமியர்கிட்ட கொடுக்க போறாங்க, உங்களுடைய தங்கத்தை வந்து பறிச்சுக்க போறாங்க, உங்களுடைய தாலியை அறுக்க போறாங்க, நீங்க 2 இரவு மாடை வச்சிருந்தா ஒரு இரவு மாடை தூக்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இத்தனை ஆண்டு கால, கடந்த 10 ஆண்டு காலமாக பேசாத இஸ்லாமிய வெறுப்பை ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமராக இருந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. அதாவது நீங்க வந்து ஈஸியா கெஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் அவர் எந்த இடத்துலயும் இஸ்லாமிய வெறுப்பை கையிலேயே எடுக்கல. அதற்கு காரணமா அவருடைய அதீத நம்பிக்கை, அல்லது பாஜக நிச்சயமாக வெற்றி பெறும், பாஜக கண்டிப்பா ஆட்சி அமைக்க போகுது, பெருசா கிரவுண்ட் வந்து எதிர்ப்புலாம் இல்ல மக்கள் கிட்ட அவர் நினைச்சிட்டு இருந்தாரு போல. பட் ஒன்ஸ் கிரவுண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போன அப்புறம் பெரிதளவுல பாஜக சோபிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, பாஜக ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகுதான் இஸ்லாமிய வெறுப்பை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்புனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இஸ்லாமிய வெறுப்புக்கு அனிமேஷன்ஸ், கார்ட்டூன்ஸ் போடுறதா இருக்கலாம், அதுல வந்து ரொம்ப சிறுமைப்படுத்தி இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்துற வகையில கார்ட்டூன்ஸ் ரெடி பண்ணி SC ST OBCல இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை தூக்கி அங்கே கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ஃபேக் நியூஸை பரப்புறதா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக ராமர் கோயில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர்கள் செஞ்ச சாதனையாக கருதிட்டு இருந்தாங்க. ராமர் கோயில்ல வந்து நாங்க திறந்துட்டோம், ராமருக்கு ஒரு இடத்த நாங்க வந்து கொடுத்துட்டோம், ராமர் கோயிலை வைத்து நம்ம மிகப்பெரிய ஒரு வாக்கை பெறலாம் அப்படின்றது பாஜகவினுடைய கனவாக இருந்தது. அதுல ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்குது. இந்த தேர்தலில் நம்மளால ரொம்ப டைரக்டா எக்ஸ்பிளிசிட்டா பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு மாநிலத்துல இந்த ராமர் கோயிலை வைத்து பாஜகவால வாக்கு சேகரிக்க முடிஞ்சதா, மக்கள் கிட்ட ஒரு ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு கொண்டாட்டம், இல்ல இவ்வளவு நாள் நாங்க வஞ்சிக்கப்பட்டுட்டோம், ஏமாத்துட்டோம், ராமர் கோயில் இல்லாம நீங்க கொண்டு வந்ததுனால நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கனவு நிறைவேறிடுச்சு, எங்களுக்கு வந்து அவ்வளவு சுபிச்சமாக எங்க வாழ்க்கை மாறிடுச்சுன்னு மக்கள் வந்து இதை ரிசீவ் பண்ணிருக்காங்களா? இது திறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் ரிசீவ் பண்ணி ஒரு ஏகோபித்த ஆதரவை, ஒரு மிகப்பெரிய ஆதரவை பாஜக கொடுத்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் அப்படியான ஆதரவு அவர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அவருடைய ட்ரம்ப் கார்டா வச்சிருந்த அந்த ராமர் கோயில் அப்படின்ற அந்த விவகாரம் இந்த எலெக்ஷன்ல கையே கொடுக்காம போயிடுச்சு. அதுதான் தொடர்ச்சியாக அவர்களால என்ன பேசுறதுனே தெரியாம, என்ன சொல்றதுனே தெரியாம எல்லா இடத்துலயும் இஸ்லாமியர்கள் இழுக்கிறது. கிட்டத்தட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி பேசுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரௌபதி முர்மு அவர்கள் வந்து டார்க் கலர் ஸ்கின் டோன்ல இருக்கிறதுனாலதான் காங்கிரஸ் வந்து அவங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்னு அவங்களும் வந்து அப்படி பேசுறாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்கன்னு அப்படி சொல்றாரு. ராம் டெம்பிள்ல வந்து பாபரி ராக்க வந்து போட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஜெயிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக எல்லா லெவல்லையும் பாஜகவினுடைய தலைவர்கள் இறங்கி நிற்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா மாநிலங்களும் எப்படியாவது வேட்பாளரை மிரட்டி பணி வைக்கிறது, எப்படியாவது ஒரு சுயேட்சைகளை பின்வாங்க வைப்பது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது, இப்படி ஏதாவது செய்து வெற்றி பெறலாம்ன்ற அந்த டெஸ்பரேஷன்லயே பாஜகவினுடைய தோல்வின்றது அம்பலமாயிட்டே இருக்கு. அவங்களுடைய மூஞ்சில தெரியுது, அவங்களுடைய அப்பட்டமாக அவங்க கண்ணுல அந்த பயம் தெரியுது. எந்த லெவல்ல கடைசியா வந்து நின்றாருன்னா இன்னைக்கு அவருடைய மாஸ்டர்ஸ், இன்னைக்கு அதானி அம்பானியே நேரடியாக வந்து ராகுலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு, டெம்போல காசு வருது. இவன் நீங்க இப்பயா நீங்க வந்து அதானி அம்பானி பத்தி எல்லாம் பேச மாட்டீங்கன்னு இத்தனை ஆண்டு காலமாக இந்த கவர்மெண்டே அதானி அம்பானி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னப்ப எல்லாம் மறுப்பு தெரிவிக்காமல், எந்த பதிலும் பேசாமல், இண்டன்பர்க் அறிக்கை வந்த போது பேசாமல், நாட்டுல பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்படும் போது இது அதானி அம்பானிக்கு தான் பின்வாசல் வழியாக போது நேரடியாக எல்லாரும் குற்றம் சுமத்திய போதும் வாய் திறக்காத பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறை அதானி அம்பானியை ராகுல் காந்தியோட ஒப்பிட்டு பேசுறார். அந்த இடத்துக்கே அவர் வந்து சேர்ந்துட்டாருன்ற போதே அவங்களுடைய டெஸ்பரேஷன்லயே பாஜகவுக்கு இங்க கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லை. எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அந்த டர்ன் அவுட்ஸா இருக்கலாம், எவ்வளவு பேர் வந்து வாக்கு செலுத்துறாங்க, அவங்களுடைய பெர்சன்டேஜ், அவங்களுடைய ஹார்ட்லேண்ட்லயே அவங்க தோல்வி சந்திக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு அவங்களே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் இந்த எலெக்ஷன்ல. இன்ஃபேக்ட் யாருமே காங்கிரஸ் இவ்வளவு வலுவாக மாறும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் வந்து இவ்வளவு சிறப்பாக இருக்கும், இவ்வளவு இறங்கி அடிப்பாங்க அப்படின்றதையும் யாரும் எதிர்பார்க்கல. பிரதமர் நரேந்திர மோடி தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக காட்டிக்கொண்டு, மிகப்பெரிய தைரியசாலி, பாஜக எதற்கும் கலங்காத அஞ்சாத கட்சின்னு காட்டிட்டு இருந்த அவர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்றதும் யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது இந்தியா அலையன்ஸ். இன்னைக்கு இந்த இந்தியா அலையன்ஸ் உருவானதுல இருந்து பல நபர்கள், குறிப்பாக இந்த பேரே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளியை ஏற்படுத்துறது நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். இப்போ வரைக்கும் சங்கிகள் வந்து இது வந்து இண்டி அலையன்ஸ் சொல்லுவாங்க, இல்ல இண்டி கூட்டணி, இந்தியா அலையன்ஸ், இந்தியா அப்படின்ற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, இந்தியா அலையன்ஸ்ன்ற அதை சொல்றதே அவங்க வந்து கடுப்பா இருக்கும். எப்படி இப்படி ஒரு பேரை நீங்க யோசிச்சு வைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து வெறுப்பாயி இந்தியா அலையன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாம ஒரு கடுப்புல தான் அவங்க இருப்பாங்க. இந்த கூட்டணி வந்து எவ்வளவு பெரிய ரோலை பிளே பண்ணிருக்குன்றதையும் என்ராம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. அதுதான் வின்ஸ்டன் சர்ச்சிலோட கோட் வந்து சொல்லியிருந்தாங்க, கூட்டணிக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும்
கூட்டணியே இல்லாம இருக்கதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த கூட்டணியோட சேர்ந்து செயல்படுறது அப்படின்றதான் எந்த வகையிலும் நமக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கோட்ல அவர் சுட்டிக்காட்டு இருந்தது. இந்த அலையன்ஸ் உருவாகிறது ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாஜக எல்லா இடத்துலையும் அடிச்சு காலி பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்திலையும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஸ்கோப்பே இல்லாம பண்ணதுல இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. கடந்த முறை 2019 பாஜக அறுதி பெரும்பான்மையாக 303 இடங்களை பிடித்ததற்கான காரணம் அப்படின்றது இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வந்து அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல. கடந்த முறை உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால, இல்ல வேறு இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வென்றெடுக்கிறதுல NCPI இப்படி இதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து காங்கிரஸால இதையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. பல இடங்கள்ல காங்கிரஸ் தனியாக நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு லோ நம்பரை காங்கிரஸ் ஃபேஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் ஒரு பெரிய கூட்டணி, ஒரு மிக சிறந்த கூட்டணி அமையாம இருந்ததுதான் ஒரு அடிப்படையான காரணமாக இருந்தது. பாஜகவினுடைய அறுதி பெரும்பான்மையான வெற்றிக்கும் காங்கிரசினுடைய அதல பாதாளமான ஒரு தோல்விக்குமான காரணம் அப்படின்றது ஒரு சிறந்த ஒரு அலையன்ஸ் வந்து கடந்த முறை ஃபார்ம் ஆகாம இருந்தது. ஆனா இந்த முறை எல்லா மாநில கட்சிகளும் இணைந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இந்தியா அலையன்ஸ்ல இருக்காங்க. பாஜக தனியா ஒரு லோன் வாரியரா பாஜக இந்த சண்டையை வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூட்டணியுடைய இம்பாக்ட் தான் இன்னொரு மிகப்பெரிய காரணம் பாஜக வீழ்ச்சி அடைவதற்கு, பாஜக தோல்வி அடைவதற்கு. பாஜக லாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக அவங்களுடைய டெலிவர் பண்ணாம இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் ஓட்டு கேட்கிறாரு பிரதமர். அவர் எதை வைத்து கேட்கிறாருன்னா, கடைசி வரைக்கும் இந்த 10 வருஷத்துல நாங்க என்ன பண்ணோம், அடுத்து நாங்க வந்து என்ன பண்ண போறோம்ன்றதை எந்த இடத்துல அவரால் சொல்லவே முடியல. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையில பார்க்க நேர்ந்தது. கடந்த 2014 பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாக்கு செலுத்திய ஒரு நபர், எனக்கு வேலை கிடைக்கும்னு வாக்கு செலுத்திய நபர் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயிருக்காரு, அவர் எதுவுமே நடக்கல, எதுவுமே கையில் வந்து சேரல. அப்ப இப்ப என்ன நம்பிக்கையாவது திரும்ப மோடி தேர்ந்தெடுப்பாருன்ற கேள்வி வந்து முன் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாஜக தரப்புல 2047 போயிட்டாங்க. 2047 இந்தியா சிறப்பா இருக்கும்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற சொல்றாங்க. இது மக்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்கள் இதை நம்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா 10 வருஷம் இந்த ஆட்சியை பார்த்துட்டாங்க, 10 வருஷம் இவர்கள் செய்த எல்லா வேலையுமே பார்த்துட்டாங்க. இதன் காரணமாகவே நிச்சயமாக பாஜகவை மீண்டும் தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பே இல்லைன்னு கூட நம்மளால சொல்ல முடியும். கடந்த முறை அவங்க வெற்றி பெற்றதுல நார்த் இந்தியால யூபி, குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக அடைஞ்சிருந்தாங்க. அதனால அவருடைய வெற்றி அப்படின்றது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இந்த முறை அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய களத்துக்கு போகக்கூடிய பத்திரிகையாளர்கள் போய் மக்கள்கிட்ட பேசும்பொழுது பத்திரிகையாளர் ரியாக்ட் பண்றதா இருக்கலாம். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா பாஜக எதிர்த்து சண்டை போடுறாங்க அப்படின்றது மூலமாக நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நார்த் சவுத் அப்படின்றத கம்பேர் பண்ணா இந்த முறை சவுத்ல நிச்சயமாக பாஜகவுக்கு எந்த இடத்துலயும் பாஜக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு அப்படின்றது ரொம்ப 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 கம்மி தான். நீ தமிழ்நாட்டில் அவங்களால நிச்சயமா ஒண்ணுமே பண்ண முடியாது. கேரளால காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் சண்டை. இதுல யார் ஜெயிச்சாலும் அது இந்தியா அலையன்ஸ்க்கு தான் போகும். பாஜக அங்க சீன்லயே பாஜக கிடையாது. கர்நாடகால காங்கிரசினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அங்க பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அங்க நிச்சயமாக பாஜகவுக்கு எந்த ஸ்கோப்பும் கிடையாது. தெலுங்கானால காங்கிரசினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த இடத்துலயும் பாஜகவுக்கான எந்த ஒரு ஸ்கோப்புமே கிடையாது. இப்போதான் இந்த காங்கிரஸ் தெலுங்கானா, கர்நாடகா எல்லாமே இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல பிரதமர் 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டு அங்க பலமுறை ரோட் ஷோஸா நடத்தி அவரே பிரச்சாரத்துக்கு போய் தோல்வியை சந்தித்த மாநிலங்கள். அது இல்லாம ஆந்திரால இப்போ அவங்க அலையன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க மேபி பாஜக தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆன் த ஹோல் சவுத்ல பாஜக பெர்ஃபார்ம் பண்றதுக்கான அந்த ஸ்கோப் அப்படின்றதே சுத்தமாக இல்லாம போயிடுச்சு அப்படின்றது தான் இது உணர்த்துற ஸ்டார்டா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கடந்த முறை அவங்க வெற்றி பெற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 2014 தேர்தல் 71 இடங்கள்ல இருந்து அடுத்து 62 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குன்றதை அங்க போன யோகேந்திர யாதவே தெரிவிச்சிருந்தாரு. நிச்சயமாக பிரதமர் மீது, நரேந்திர மோடி மீது கோபம் இல்லாம இருந்தால் கூட அங்க இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் மீது, பாஜக மீது அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு. எதுவுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, எங்களோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு, லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, மீண்டும் மீண்டும் தேர்வு செய்வதற்கான அந்த ஸ்கோப் அப்படின்றது இல்லாம போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மீது இருக்கின்றதை சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம யோகி ஆதித்யநாத் மற்றும் நரேந்திர மோடிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் டசல், அவர் எப்படி இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌஹானை கழட்டி விட்டாரு, இப்படி பல மாநில முதல்வர்களை அவரே வந்து தட்டி விட்டாரு, அடுத்து வேற நபரை போட்டு போயிட்டாரு. இது மாதிரி மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் தனக்கும் தன்னுடைய பதவிக்குமே அந்த ஆபத்து நேரிடும்னு யோகி ஆதித்யநாத் கருதுறார் அப்படின்றதும் அங்க ஒரு முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் அங்க தோல்வியை சந்தித்ததற்கு முன்னாடி கூட்டணி அமையாம இருந்ததும் ஒரு முக்கியமான காரணம். இந்த முறை சமாஜ்வாதி கட்சியோட காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்காங்க. சமாஜ்வாதி கட்சி அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் பார்ட்டி. அவங்க கூட இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. அவங்க 2 பேரும் தான் சீட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ பாஜக அங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இல்லாம போயிருக்கு. குஜராத் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா கருதப்படுற குஜராத்ல இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறாம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில, ஒரு கிரைசிஸ்ல இருக்காங்க. தொடர்ச்சியாக பாஜகவுக்கு மீண்டும் 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 வாக்கு செலுத்தி இந்த முறை அவங்களால மீண்டும் பாஜகவை தேர்வு செய்வதற்கான இடத்துல அவங்க இல்லை. அது மட்டும் இல்லாம
அங்க இருக்கக்கூடிய ராஜ்புட்ஸ்க்கு எதிரான அந்த பிரச்சனை அப்படின்றது உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ராஜ்புட் கம்யூனிட்டி மொத்தமாக பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இதுவும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. ஒரு பக்கம் சவுத்ல கடந்த முறை தமிழ்நாடுலாம் மற்ற இடங்கள்ல அவங்க சில இடங்களை பிடிக்க நேர்ந்தாலும் இந்த முறை சவுத் மொத்தமா வாஷ் அவுட் ஆகுது. இன்னொரு பக்கம் அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய ஊபி காலி ஆயிடுச்சு. குஜராத் அங்கேயும் இளைஞர்கள் பெண்கள் எதிராக இருக்காங்க, ராஜ்புட் கம்யூனிட்டி எதிராக இருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை பாஜக சந்திச்சிருக்காங்க. கடந்த முறை அவங்க வெற்றி படத்துல ரொம்ப இன்னொரு ஸ்ட்ராங்கான இடம்ன்றது மகாராஷ்டிரா. இன்னைக்கு மகாராஷ்டிரா முழுக்க பாஜக சின்னாபின்னம் படுத்திருக்கு. என்சிபியை உடைச்சிருக்காங்க, சிவசேனாவை உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு உடைந்த அந்த கட்சியினுடைய தலைமைகள் ஆக்சுவலா சிவசேனா உடைச்சிருந்தாலும் சிவசேனால இருந்து ஒரு நபரை தான் உருவாக்கி ஏக்நாத் ஷிண்டே உருவாக்க முடிஞ்சது, அஜித் பவார் அவங்களால கொண்டு செல்ல முடிஞ்சது. ஆனா அந்த கட்சியினுடைய உண்மையான தொடர்கள் எல்லாருமே என்சிபியுடைய சரத்பவார் பக்கமும் உத்தவ் தாக்கரே பக்கமும் நிக்கிறாங்க. அவர்கள் ஒரு அலையன்ஸ் இருக்காங்க, அவங்க கூட காங்கிரஸ் இருக்காங்க, மகா விகாஸ் அகாதி அங்க உருவாயிருக்கு. அவர்களை எதிர்த்து இந்த முறை மகாராஷ்டிரால பாஜக அதிக இடங்களை பிடிப்பது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று. பீகார்ல ஆர்ஜேடி இருக்காங்க காங்கிரஸ் உடைய அலையன்ஸ்ல, டெல்லியில ஆம் ஆத்மி இருக்கு, இப்ப தமிழ்நாட்டுல திமுக இருக்கு. இப்படி எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸோட இணைந்து இருக்கிறது. அண்ட் அவங்களே ஜெயிச்ச பகுதிகளில் முன்னாடி ரொம்ப கான்பிடண்டாக பாஜக அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை இணைத்து செய்த அரசியல் எல்லாம் இந்த முறை தவிடுபடியா இருக்கு. எல்லாரும் காங்கிரஸ் பக்கம் வந்திருக்காங்க. இப்படி எல்லாமே பாஜகவுக்கு எதிராக மாறி இருக்கிறதா இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களால கான்பிடண்டா இருக்க முடியல, பயப்படுறாங்க, திணறாங்க, செதறாங்க. அவங்களால தைரியமாக இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளவே முடியல. அவ்வளவு பெரிய அச்சத்துல இருக்கிறது எல்லாமே பாஜகவினுடைய தோல்வி முகத்தை காட்டுது அப்படின்றதா இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பயத்துக்கு இந்த அச்சத்துக்கு எல்லாம் காரணம் இந்தியா அலையன்ஸ் அப்படின்ற கூட்டணி தான் மூத்த பத்திரிகையாளர் ராம் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய கூட்டமாகவும் இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இடியினுடைய வன்முறைக்கு எதிராக சிபிஐ இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளை பாஜக தன்னுடைய ஏவல் அமைப்பாக பயன்படுத்துறது, இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி எல்லாத்தையும் தங்களுடைய கைப்பாவையாக மாத்தி இந்திய ஜனநாயகத்தையே கேலி குத்தாக மாத்தி இருக்கிறதன் பின்னணியில் தான் இந்த எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்தாங்க. இவர்களுடைய இந்த சீரிய முயற்சி வெற்றி பெறுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.